இன்றைய மன்னா செவ்வாய்க்கிழமை. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7:15. ஆம், எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தேவன் கிட்டத்தட்ட 400 வருடங்களாய் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த தம்முடைய ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அந்த அழைத்து வருகிற அந்த நாட்களில் அதிபயங்கரமான அற்புதங்களை அவர் செய்கிறார். இந்த அற்புதங்களின் நிமித்தம் அந்த பார்வோன் ராஜா கலங்கி இந்த தேவ பிள்ளைகளை விடுவிக்கிறான். திரும்பவும் வனாந்தர வழியாய் நடந்து வரும் சமயத்தில் பயங்கரமான அற்புதங்களை தேவன் செய்கிறார். காடைகளை கொண்டு வந்து குமிக்கிறார். கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு ஓடச் செய்கிறார். இன்னும் செங்கடலை விளக்கிறார். இப்படி நிறைய அற்புதங்களை செய்கிறார். இன்றைய நாளிலே இந்த வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிரகிக்க முடியாதபடி என் தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார். இதை விசுவாசியுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நாம் ஒரு நிமிடம் கூட ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமா நேசிக்கிறங்கள் பரம பிதாவே, இந்த அருமையான இந்த வசனத்திற்காய் ஸ்தோத்திர சுவாமி. ஆம் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ இடங்களில் எங்களுக்கு அற்புதங்கள் தேவை. நாங்கள் செய்ய முடியாத, நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத, எங்களால் இயலாத நிறைய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறது சுவாமி. அந்த காரியங்களை நீங்கள் அற்புதத்தின் மூலம் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அற்புதங்களின் மூலம் எங்க வாழ்க்கையில் பெரிய விடுதலை நீங்க கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களின் மூலம் எங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அற்புதங்களின் மூலம் எங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அப்பா நீங்க கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியனுடைய திருநாமத்தினாலே இந்த வசனத்தை எங்களுக்கு நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.